ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் அற்புதராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை 2 நாளாகமம் 19:7. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அது என்ன, அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. தேவ பயம் அற்று போயிற்று. நிர்விச்சாரம், உணர்வில்லாத இருதயங்கள், நன்றி இல்லாத உலகம், இவற்றில் சிக்கியிருக்கிறவர்கள் யார் என்றால், துக்கத்தோடு சொல்வேன், வசனத்தை அறிந்தவர்களே மற்றும் வசனத்தை போதிக்கிற போதகருக்கே தேவ பயம் இல்லை. துணிகரமாக பரிசுத்த பீடத்தில் நின்று தேவ பயமே இல்லாமல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களும் தேவ பயம் அற்று இருக்கிறதை பார்க்கிறோம். சில இடங்களில் போதகர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுத்தும் கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்கின்ற விசுவாசிகள் உண்டு. வேதனையோடு சொல்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகளை விலக்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். சாத்தானின் மாய வலைகளை விழாதிருங்கள். சாத்தானின் இச்சையில் சிக்காதிருங்கள். கண்ணி வலைகளை மாட்டாதே, அதன் முடிவு நரகம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. மனிதனுக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட தெய்வத்தின் மேல் பயம் இல்லை. இயேசு பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர். அவர் முன்பாக ஜாக்கிரதையாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாய் ஜீவி. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வீர்கள் என்றால் நீங்கள் தான் தேவ பயம் இல்லாதவர்கள். தேவ பயம் இல்லாமல் தேவனுக்கு அருவருப்பான கேவலமான சாட்சி இல்லாத ஜீவியம் வாழ்கிறவர்கள் கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் நிச்சயம். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் பயம் நம் அனைவரிடத்திலும் இருப்பதாக, என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.